அத்தை அத்தை இந்த வரமா நம்ம கொடுத்த மருந்து வேலை செஞ்சிருச்சோ. ஐயோ ஒரே ரத்தமா இருக்கே. என்னமாச்சு? என்ன ரத்தம்? அத்தை அத்தை பாருங்க அத்தை, குழந்தை அத்தை. ஐயோ அழாத. ஐயோ அழாதடி. அடுத்து என்னன்னு பாப்போம், டாக்டர்கிட்ட போவோம். அத்தை குழந்தை அத்தை போச்சு. எப்படி அத்தை அழாம இருக்க முடியும்? ஏய் அழாதன்னு சொல்றேன்ல, அதானே ஏன் விட்டு வருஷாது அழுகுறா உட்காந்துக்கிட்டு. அத்தை நீங்க என்ன இன்னும் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? இப்ப என்ன? என் புருஷன் மேல சத்தியமா சொல்றேன் அத்தை, இது அவரோட குழந்தைதான். ஏய் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நீ தாண்டி என் லக்கி சாம். உன்னை கல்யாணம் பண்ண உடனே எங்க கம்பெனில என்ன ஆன் சைட்டுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்கடி. ஆன் சைட்டா? இப்பதானே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணும், அதுக்குள்ள ஆன் சைட்லாம்? ஏ லூசு, நீ இப்படி சோகமா இருந்தா என்னால எப்படிடி அங்க போக முடியும்? போய் என்ஜாய் பண்ணுங்க சார், நான் ஓகே தான். என்ஜாயா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி இங்க வச்சுட்டு என்ன அங்க போய் என்னடி பண்ண சொல்ற? ஏய் பொண்டாட்டி, இந்த உலகத்துல நான் எங்க போனாலும் என் மைண்டு ஃபுல்லா நீ மட்டும்தாண்டி இருப்ப. டெய்லி வீடியோ கால் பண்ணணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும், அப்புறம் சின்ன சின்ன சண்டை போடணும். டீலா? ஒருவேளை மிஸ் பண்ணிட்டா? நான் ஆல்ரெடி உன்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏய் இங்க பார், உனக்கு தெரியுமா, நம்ம இப்பெல்லாம் இப்படி க்ளோஸாக இருக்கும் போது தான் எனக்கு இன்னும் பயமாகவே இருக்கு. எதுக்கு? உன்னை இவ்வளோ லவ் பண்ணிட்டேன்னு. அங்கே போயும் அதே அளவுக்கு மிஸ் பண்ணுவல்ல. இதுக்கு மேல நான் உங்களுக்கு எப்படி அத்தை சொல்லி புரிய வைப்பேன்? அடி பாவி, இத முன்னாடியே சொல்லி தொலைக்க மாட்டியாடி? தெரியாம வச்சு கொடுத்துட்டோமோ? ஐயோ வா, பாத்துமா, மெதுவா எந்திரி, பாத்து பாத்து வாமா. பாத்துமா உட்காரு, பாத்து பாத்து. டாக்டர் சொல்லியிருக்காருமா, உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாதம்மா. சரி அத்தை. என்னம்மா? உடம்பெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தரீங்களா? குளிச்சிருவேன். சரி வச்சு தரேம்மா. அத்தை சொல்லுமா. என்னை உள்ள மட்டும் கொண்டு போய் விடுறீங்களா அத்தை? நடக்க முடியல. சரிம்மா, பார்த்து வா, மெதுவா. அப்பா. ஜனனி, அத்தை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா, வா சாப்பிடலாம். அத்தை இங்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க அத்தை, டாக்டர் சொல்லிருக்கார்ல ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு. இந்தா வர இரு. இது வேறயா? இந்தாம்மா சாப்பிடு. தேங்க்ஸ் அத்தை. அத்தை. என்னம்மா? அத்தை அத்தை கொஞ்சோண்டு சாம்பார் அத்தை. கொண்டா.
ஐயோ, தெரியாதனமா பாலை கொடுத்துட்டே எனக்கு பால் ஊத்திருவா அப்படி இருக்கு. அதை ஊத்து இதை ஊத்துன்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறா. இந்தா நிறைய ஊத்திருக்கேன், சாப்பிடு. சரி அத்தை. அத்தை, என்னம்மா? அத்தை ரசம் அத்தை. இதுக்குத்தான் அங்கேயே உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னேன் நான். கொண்டா. விஷத்தை ஊத்துன கையால ரசத்தை ஊத்துனா சொல்ற. ஊத்துறேன்டி ஊத்துறேன். புடிமா. அத்தை ரசம் நல்லா இருக்கு. இன்னொரு அப்பளம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். தவறு அதெல்லாம் இப்ப ரொம்ப சாப்பிடக்கூடாது, வயிறு புண்ணா இருக்குல்ல, சாப்பிடு. சரி சரி விடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அத்தை சீக்கிரம் வாங்க. ஏய், இப்ப எதுக்கு கூப்பிட்ட? கை கழுவ தண்ணி வேணும் அத்தை. என்ன எந்திரிச்சு போய் கை கழுவ மாட்டியா? எத்தனை வாட்டி நான் உனக்கு நடந்துகிட்டே தெரியுறது. இல்ல அத்தை, டாக்டர் ஸ்ட்ரெயின் பண்ண. போதும் போதும். உனா இதை உன சொல்லிக்கிருவேன், எடுத்துட்டு வரேன். கை கழுவ தண்ணி அடி கேக்குற தண்ணி ஒரு நாள் இல்ட்டாலும் ஒரு நாள் உன் மூஞ்சில வெந்நீலி ஊத்தல. அத்தை அத்தை, என்ன? இந்த ஃபேன் ஸ்விட்சை மட்டும் கொஞ்சம் போட்டு போறீங்களா? ரொம்ப வேர்க்குது. போதுமா இல்ல இன்னும் பண்ணணுமா? இப்போதைக்கு போதும் அத்தை. ஏமா யாருமா வீட்ல? வெளில வாமா. யோ யோ, கத்தாதையா? ஏயா கத்துற? ஏமா உன்கிட்ட எனக்கு என்னமா பேச்சு? கூப்பிடுமா உன் மருமகளை? யோ, உனக்கட குளிர் விட்டு போச்சா? இரு, என் மருமகிட்ட சொல்லி போலீஸை கூப்பிட சொல்றேன். கூப்பிடு கூப்பிடு. அவ வந்து யாரை கூப்பிட்றா நானும் பார்க்குறேன். கடனை வாங்கிட்டு கதையா சொல்றீங்க. நீங்க சொன்ன தில்லுமுல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயா, ஏற்கனவே இங்க கொஞ்சம் பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது. தயவு செஞ்சு போயிட்டு அப்புறம் வாங்கலே. இப்ப எப்படி பொறுமையா பேசுறீங்க? எனக்கு என் அசல் எடுத்து வைங்க. சும்மா இப்ப அப்பன்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டேன். வாமா. அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா? 3 மாசம் ஆயிடுச்சுமா. வட்டி மட்டும் தான் கொடுக்குறீங்க. அசலுங்க. உன் புருஷன் துபாயில வேலை தான் பாக்குறானா இல்ல வேற யாராவது வச்சிருக்கானா? இங்க பாருங்க, இப்படிலாம் பேசாதீங்க. அவர் அங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை. ஓ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. என் காசு எனக்கு வரணும். ப்ளீஸ் அண்ணா, ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க. கடன் வாங்கியாச்சு, கல்யாணத்தை கிராண்டா பண்ணாதான் வர்றவங்க மதிப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா எங்க கல்யாணத்துல வந்து நல்லா சாப்பிட்டு போன சொந்தக்காரங்க யாருமே இப்போ ஒரு பிரச்சனைனா கூட நிக்கல. இப்பதான் எங்க புத்திய செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு என் புருஷன் மேல நம்பிக்கை இருக்குண்ணா. அவர் எப்படியாவது கஷ்டப்பட்டு காசை திருப்பி கொடுத்துருவாரு. அண்ணா ஒரு 2 மாசம் மட்டும் டைம் கொடுங்கண்ணா ப்ளீஸ். 2 மாசமா? யோ, அதான் சொல்றால, கொஞ்சமா மனச்சாட்சியோட நடந்துக்கையா. சரி, 2 மாசம் தான் டைம். இப்போ வாச்சு வாயில சொல்றேன். அடுத்த வாட்டி போலீஸோட வருவேன். ஜாக்கிரதை. சரி போ. வாமா வா, பார்த்து வா. ஹலோ சார்,
சார் இல்லை சார், கொஞ்சம் லாஸ் ஆஃப் பேவா இல்லாமல் சிக் லீவை கன்சிடர் பண்ணிக்கிறீங்களா? நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏய், என்ன நீ நாளைக்கு வேலைக்கு போனுங்கிற? இல்லை அத்தை. டாக்டர் என்ன சொன்னார் உனக்கு? ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது சொன்னார்ல. என்ன உனக்கு உடம்பு நல்லா ஆச்சுன்னு நினப்பா? இல்லை அத்தை, அவர்கிட்ட 2 மாதம் டைம் சொல்லியிருக்கோம். நானும் வேலைக்கு போனால் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும்ல. எனக்கு ஒரு வாரிசு பெற்று கொடுத்துட்டு நீ எங்கே வேணாலும் போ. இல்லை அத்தை, புரிஞ்சுக்கோங்க, அவரும் எவ்வளோதான் கஷ்டப்படுவார். என் புள்ள பார்த்துக்குருவேன்னு சொல்கிறேன்ல. அது இல்லை அத்தை. ஏய், நான் சொல்கிற பேச்சை கேட்டு இருக்கிறாந்தா இரு. இல்லை, உன் குழந்தைக்கு எப்படி வெஸ்த கலந்து கொடுத்தனோ அதே மாதிரி உனக்கும் பாலில் வெஸ்த கலந்து கொடுத்து முடிச்சிருவேன் உன்னை. மா ஏங்க